நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்கோம். தியத்த உயன பார்க் சரியா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. வாங்க மக்களே வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம். தியத்த ஸ்டேஷன் கடல் மட்டத்தில் உயரம் 11 மீட்டர். நண்பர்களே, இன்னைக்கு நான் தியத்த உயன பார்க்கில் இருக்கேன். நல்ல ஒரு பார்க், செம்மையா இருக்கு, சூப்பர்பா இருக்கு இந்த பார்க். இந்த பாருங்க, இங்க இந்த ரோடு எல்லாம் எவ்வளோ கிளீனா இருக்கு. அதே நேரத்தில் இங்க வரங்கள் தண்ணி எல்லாம் இருக்கு. மீன் இருக்கு பாருங்க, மீன். இந்த இடம் கொழும்புல இருக்கிற ஸ்ரீ ஜெயவர்தனபுர அருகில தான் இருக்குது தியத்த உயன. இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இங்கே ஒரு புகையிரத நிலையம் முற்றும் முழுதாக ஹோட்டலாக மாறி இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் மீன், இந்த ரோடு எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாப்போம் இந்த பார்க்கில் வேற என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எல்லா வீடியோ உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். பெரிய ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை காட்டுன்னு பாருங்க. செம்மையான குளம் உண்டு. இது இந்த நடக்கிறதுக்கெல்லாம் செம்மையா இருக்கு. இங்கே பாருங்க, இங்க வாங்க, வடிவான குளம் ஒன்று காட்டுறேன். இங்க பாருங்க இந்த குளத்தை, போட்டிங் போறாங்க. உள்ள பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. உலகம் அழகு எப்போதுமே, விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம். அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா. ஒரு பக்கம் குளம், இன்னொரு பக்கம் பார்க் இருக்கு. நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு செம்மையான ஒரு இடம், நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது போட்டிங் போகிறதுக்கான இடம். இங்கேருந்து தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டி இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். அதுதான் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து அமைதியாக இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் சொல்லலாம். பாருங்கள், ஒரு போட் பார் இருக்குது, அதை தான் பார்த்து கொண்டு இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. உங்கள்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்க போட்டிங் எல்லாம் போகலாம் நீங்க. இதான குளம் இங்கேயும் இருக்கு. இது ஒரு வாக்கிங் பாத், செம்மையா நீங்க நடக்கலாம். நல்லா எக்ஸசைஸ் பண்றதுக்கு செம்மையான இடம். முன்னாடி சில்ட்ரன் பார்க்கும் இருக்கு, அதுவும் காட்டுவாங்க. ரகசியம் கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா. சிரிப்பை தந்திடும் நாளை. இப்போ நீங்கள் பார்க்குறது சில்ட்ரன் பார்க். சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கான எல்லா இடமும் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது இங்கே. ஸோ சின்ன பிள்ளைகள் போகிறதுக்கான ட்ரெயின் எல்லாம் இருக்குது. அதை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அவங்களோட குழந்தைகளை இந்த ட்ரெயினில் அனுப்பலாம். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த ட்ரெயினில் போகலாம். பாருங்க, ஒரு ரவுண்டே இருக்குது. தியத்த உயர்நிலை செம்மையான பிளேஸ்ல இருக்கோம். நல்ல காற்று. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். என்னடா தியத்த உயனுக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஒட்டையலாம். ஒரு ஒட்டையிலாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனே மாற்றி இருக்கிறாங்க.
அதுதான் இப்போ ஸ்பெஷல். ஆனால் அங்கே போகிறதுக்கு ஒரு போட், இந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் போக வேண்டி இருக்கிறது. ஒரு போட் வரணும். அந்த போட் ஓட்டுறவர் சாப்பிட போயிட்டாரு. இப்போ அவர் வந்த உடனே நாங்கள் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஹோட்டலுக்கு போகக்கூடிய சின்ன படகு தான் இது. ஆனால் ஃப்ரீ தான். இங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஃப்ரீ தான். ஸோ போகலாம். ஏத்த ஸ்டேஷன் ஹோட்டலுக்கு போக போகிறேன். வாங்க, போட் வந்துருச்சு. சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே, ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே இது புதுசு. நாங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் கொண்டிருக்கோம். போட் போய் கொண்டிருக்குது. இங்கே இப்போ பாருங்கள், அதை காட்டுறேன். இந்த கரையிலேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 100 மீட்டர் இருக்கும். அது அடிக்கடி இருக்குது. உடனடியாக போய் வரலாம். போட்டெல்லாம் பிந்தாது. இப்போ நீங்கள் சுற்றி இடங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செயற்கையா இந்த ஆறை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த டிஎத் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். மேலே போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க, டிஎத்த பிளாட்ஃபார்ம் இப்போ உடஞ்சிருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே போனாலும் இங்கேயே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. இப்போ இது பாவனையில் இல்லை. வாங்க நான் காட்டுறேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கோம். எவ்வளோ அழகான இடம் அப்படின்னு பாருங்க. இந்த 2 நாய்க்குட்டியும் இருக்குது, செல்லக்குட்டீஸ். ஹாய் ஹாய். இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னு சொன்னால், இந்த இங்கேருந்து வந்தோம். அந்த ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டிஎத் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே போட் அடித்து அந்த ஹோட்டலுக்கு டிஎத் ஸ்டேஷன் பேர் வச்சுருக்குறாங்க. அது செம்மையாக இருக்குது. இந்த கன்செப்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதற்கு இங்கே ஒரு தார் ரோட் இருக்குது பாருங்க. பின்பக்கத்தால் நீங்கள் வந்துட்டு ரிவரில் இல்லாமல் தார் ரோட்லேயும் வரலாம். இங்கே பாருங்க, டிஎத் ஸ்டேஷன். எவ்வளோ அழகாக இருக்குது டிஎத் ஸ்டேஷன். இங்கே டிஎத் ஸ்டேஷன் கடல் மட்டத்தின் உயரம் 11 மீட்டர். 11 மீட்டர் உயரம், கடல் மட்டத்திலேருந்து 11 மீட்டர் உயரத்தில் இருக்குது. நான் புது ஒரு ஸ்டேஷனில் இருக்கேன். ஆனால் இந்த ஸ்டேஷன் ட்ரெயினோட ட்ரெயின்குள்ளே சாப்பாடு தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கைகள் மாதிரியே அந்த அமைப்பெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு முழு ட்ரெயின் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. அந்த இருக்கைகள் மாதிரி சாப்பிட்றதுக்கு இடமெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டிலையும் ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அது செம்மையாக இருக்கும். முழுசாக வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னாங்க. அதுதான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெயின் என்ஜின் இருக்குது, முன்பகுதி இருக்குது. நான் போய்கொண்டே இருக்கிறேன். அந்த பக்கமும் ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் அப்படியே போட்டிருக்காங்க. அந்த என்ஜினை பாருங்கள். ஒரு ரியல் ட்ரெயினை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாதையோரத்தில் அந்த பக்கம் ரிவர் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹோட்டல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, 2 பக்கம் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. இது அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகா இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் பெரிய ரேட்டெல்லாம் கிடையாது. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபன்னாக இருக்கலாம். இந்த இடத்துக்கு வாங்க. சூப்பர்பான இடம், செம்ம பிளேஸ். டிஎத் ஸ்டேஷன் வேறு லெவலான இடம். முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இங்கே வாங்க. டிஎத் ஸ்டேஷன், டிஎத் வேண
ஜெயவர்தனபுரையில் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தால் தியத்த உயனையில் தான் இது இருக்குது. செம்மையான பிளேஸ். இப்போ நான் தியத்த உயன ரயில்வே ஸ்டேஷன் ஹோட்டல்ல இருந்து வந்தாச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் இருக்குது. பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டிருக்காங்க, சுட்டி குழந்தைகள் எல்லாம். அதையும் பார்த்துட்டு அந்த பக்கம் போகிற நேரம் இன்னும் அழகான இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், தாமரை இலைகள், நிறைய குளங்கள், சுற்றி வர பச்சை பசேல்னு ஒரு பார்க். அங்கே மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்றும் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு போய் நீங்கள் புக் பண்ணி உங்களுடைய வெட்டிங் ஷூட் அல்லது பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி எல்லாமே நடத்தலாம். இந்த இடங்கள்லாம் பார்க்குற நேரம் வித்தியாசமாகவே இருக்குது. அரசாங்கமும் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க. கொழும்பில் இப்படியான ஒரு இடம் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்க்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஈவினிங் ஆகிற நேரம் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. நைட் டைமில் இங்கே லைட் எல்லாம் போடப்பட்டு வித்தியாசமாக இன்னும் அழகாக இருக்குமா, இதை விட இன்னும் அழகாக இருக்கும் என்று சொன்னாங்க. இப்போ நான் பார்க்கலேருந்து வெளியில் போய் நிறைய பசி இருந்தது. அதனால் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சாப்பிட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நிறைய மீன் தொட்டிகள் இருக்குது. நிறைய மீன் வகைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு முதலை மீன் என் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயம், இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண வர்றீங்க தானே, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இது இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்து பாஸ்போர்ட் கிடைக்கும் வரைக்கும் இதை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்து முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிடும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். தியத்தல பார்க்கல சாப்பாட்டு இருக்கிற ஏரியா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். சிக்கன் ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் 1050 ரூபா, பாஸ்மதி சிக்கன் ரைஸ் 850 ரூபா, பாஸ்மதி சிக்கன் பிரியாணி 880 ரூபா, இப்படின்னு நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு வந்ததுக்கு பிறகு என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுறேன். அங்கே நிறைய இடம் ஃபுட் கோர்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். கொத்து இருக்குது, சீஸ் கொத்து இருக்குது, ஐஸ்கிரீம், ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஐட்டம் இருக்கு. கேம்ஸ், இங்கே கேம்ஸ் விளையாடலாம். இங்கே பாருங்க, கேம்ஸ் விளையாடுறதுக்கான இடங்கள், கார் ஓட்டுறதுக்கான இடங்கள். की है गेम है இது PS3 400 ரூபா. PS3 இது 400 ரூபா 10 நிமிஷத்துக்கு. இதுவும் 10 நிமிஷத்துக்கு 400 ரூபா. PS4 600 ரூபா 10 நிமிஷத்துக்கு. ஜோய்ஸ்டிக் ரெண்டு இருக்கு, ஸ்டேரிங் இருக்குது. ஸோ நீங்க வந்தா இங்க வரலாம். இவர் நல்லா தமிழ் தெரியும். தமிழ் தான் நீங்க, அவர் தமிழ் தான், அவருக்கு தமிழ் தெரியும். வந்து இது பண்ணுங்க. சரி, தியத்த உயன பார்க் சரியா, அங்க வந்தா இதெல்லாம் விளையாடலாம். நன்றி. இதுதான் சாப்பிடுற இடம். வாங்க உட்காரோம். இதால ஸோ இன்னைக்கு உட்காந்து சாப்பிடலாம். எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்கோம். பாஸ்மதி ரைஸ் உண்டு, பிரியாணி இன்னொரு இப்போ 2 ஐட்டம் பிரதர், 2 ஐட்டம். ஒன்று பிரியாணி, இன்னொன்று பாஸ்மதி ரைஸ். இது 1000 ரூபா, இது 1400 ரூபா. இது பாருங்க. தியத்த உயன அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை முதல்ல ஒரு ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ரைஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. முட்டை இருக்குது. அதெல்லாம் பிறகு உங்களுக்கு காட்டி சாப்பிட மாட்டேன், தனியாக தான் சாப்பிடுவேன்.
பிரியாணி ஃப்ளேவரை மட்டும் சொல்கிறேன். பிரியாணி மாதிரி